ஒரு சிறிய கிராமத்தோட நடுவில் அழகான ஒரு கிருஷ்ணர் கோயில் இருந்துச்சு. அந்த கோயிலில் அர்ச்சகரும் துளசிதாசன்ற ஒரு சிறுவனும் காலையில் 4 மணிக்கே கோயிலுக்கு வந்துடுவாங்க. துளசிதாசனுக்கு கோயில் தோட்டத்து பூக்களை எல்லாம் பறித்து மாலையா தொடுக்கிற வேலை அங்கே. கிருஷ்ண பகவானே கதி என்று கிடக்கும் துளசிதாசனுக்கு அந்த பூப்பறிக்கும் நேரமும் கூட கிருஷ்ணனின் நினப்பு தான். கிருஷ்ணார்ப்பணம் என்று மனதில் சொல்லிக்கிட்டே பூக்களை பறித்து மாலையா தொடுப்பாரு. அன்னைக்கு 10-15 மாலைகளை கட்டி முடிச்சதும் ஏதோ அவரே கிருஷ்ணருக்கு சூட்டி விடுவது போல் மனசுக்குள்ள நினைச்சிட்டு அர்ச்சகரிடம் கொடுத்து விடுவார். அர்ச்சகரும் கிருஷ்ணர் சிலைக்கு மாலை சூட்ட போனா ஏற்கனவே ஒரு புது மாலையுடன் கிருஷ்ணர் சிலை பொலிவு பெற்றிருக்கும். அதை பார்த்து அர்ச்சகருக்கு இது துளசிராமனின் குறும்பா இருக்குமோ, அப்படி துளசிதாசா இதெல்லாம் அதிக பிரசங்கித்தனம், நீ மாலை கட்டணுமே தவிர சூட்டக்கூடாது அப்படின்னு கண்டிச்சாரு. சுவாமி, நான் சூட்டவில்லை, கட்டிய மாலைகள் மொத்தம் 15, அத்தனையும் உங்களிடம் கொடுத்துட்டேன் அப்படின்னு துளசிதாசன் கூற அவர் காதில் விழவே இல்லை. நாளையிலிருந்து நீ மாலைகளை கட்ட வேண்டாம், அண்டாக்களில் தண்ணீர் நிரப்பும் வேலையை மட்டும் பார் அப்படின்னு உத்தரவிட்டார். இதுவும் இறைவன் செயல் என்று துளசிதாசன் நீர் இறைக்கும் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. தொட்டிகளில் நீர் இறைச்சி ஊற்றும் போது கிருஷ்ணார்ப்பணம் என்று மனம் நிறைய சொல்லிக்கொள்வார். அதனால் கிருஷ்ணர் மனமும் நிறைந்தது. இப்போதெல்லாம் சிலைக்கு அபிஷேகம் செய்ய அர்ச்சகர் வரும் முன்பே அபிஷேகம் நடந்து முடிந்து கருவறை ஈரமாகி இருக்கும். நனைஞ்சு நீர் சொட்ட சொட்ட கிருஷ்ணர் சிலையும் சிரிக்கும். அர்ச்சகருக்கு கடும் கோபம். துளசிதாசா, நீ அபிஷேகம் செய்யும் அளவுக்கு துணிஞ்சிட்டியா? உன்னோட பெரிய தொல்லையாயிடுச்சே, திட்ட ஆரம்பிச்சு. துளசிதாசன் அழுதுகிட்டே, சுவாமி, நான் அண்டாக்களை மட்டும்தான் நிரப்பினேன், உண்மையிலேயே கிருஷ்ணனுக்கு எப்படி அபிஷேகம் நடந்ததென்று எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார் துளசிதாசன். அர்ச்சகர் மறுநாளே நீ மடப்பள்ளிக்கு போ, பிரசாதம் தயாரிக்கும் வேலையில் நீ உதவி செய் அப்படின்னு அர்ச்சகர் சொல்லிட்டாரு. துளசிதாசனும் காய் நறுக்கும் போதும் பொங்கல் தயாரிக்கும் போதும் கிருஷ்ணார்ப்பணம் என்றே தன்னுடைய செய்கைகளை கடவுளுக்கு காணிக்கையாக்கினான். அன்று அர்ச்சகர் முன்னெச்சரிக்கையாக சன்னிதானத்தை பூட்டி சாவியை எடுத்துட்டு போயிட்டார். மறுநாள் அதிகாலையில் சந்நிதி கதவை திறக்கும் போதே கண்ணன் வாயில சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் மடப்பள்ளியில் அப்போதுதான் தயாராகி நெய் விட்டு இறக்கி வைக்கப்பட்டிருந்தது. அதற்குள் எப்படி இங்கு வந்தது? நானும் கதவை பூட்டித்தானே போனேன். பூனை எலி கொண்டு வந்திருக்குமோ? துளசிதாசனுக்கு எந்த வேலை தந்தாலும் அந்த பொருள் எப்படியோ எனக்கு முன்பே இங்க வந்துடுது. அவன் என்ன மந்திரவாதியா அப்படின்னு குழம்பினாரு அர்ச்சகர். இன்று அர்ச்சகர் துளசிதாசனை எதுவுமே கண்டு கொள்ளாமல், துளசிதாசா, நாளை முதல் நீ வாசல்ல பக்தர்களோட செருப்பை பாதுகாக்கும் பணியை செய் அப்படின்னு சொல்லிட்டாரு. பூ, நீர், பிரசாதம் என எல்லா பொருளும் இறைவன் சந்நிதிக்கு வந்துருச்சு. இனி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு எண்ணியபடி இருந்தார் அர்ச்சகர். இதையும் கடவுள் விருப்பம் என்று ஏற்றுக்கொண்ட துளசிதாசன் அன்று முதல் வாசலில் நின்றிருந்தார். அதே கிருஷ்ணார்ப்பணம் என்றே அந்த வேலையையும் செய்து கொண்டு இருந்தார். இன்றும் அர்ச்சகர் பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். மறுநாள் காலை சந்நிதி கதவை திறந்ததும் அர்ச்சகர் கண்ட காட்சி உடம்பெல்லாம் அவருக்கு நடுங்க தொடங்கியது. இது என்ன கிருஷ்ணா, உன் பாதங்கள்ல ஒரு ஜோடி செருப்பு, பாத கமலங்கள்ல பாதுகையின் பீடத்துல சாதாரண தோல் செருப்பு எப்படி வந்துச்சு? துளசிதாசன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சந்நிதி பூட்டை திறந்து இப்படி செருப்பை வைக்க யாருக்கு தான் மனம் வரும்? ஆச்சரியம் அர்ச்சகருக்கு வேர்த்து கொட்டியது. அப்போது எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது. அர்ச்சகரே, பயப்பட வேணாம், அந்த துளசிதாசனுக்கு நீ எந்த வேலை தந்தாலும் அவன் கிருஷ்ணார்ப்பணம் என்று எனக்கு காணிக்கையாக விடுகிறான். அப்படி அன்போடு அவன் தரும் காணிக்கையை நான் மனமும் ஏற்றுக்கொண்டேன். நினைவெல்லாம் எங்கோ இருக்க செய்யும் பூஜையை விட எதை செய்தாலும் எனக்கு காணிக்கையாக்குபவனின் அன்பை நான் ஏற்றுக்கொண்டேன். துளசிதாசன் ஒரு யோகி, அவன் அன்பு எனக்கு பிரியமானது என்றார் பகவான் கிருஷ்ணர். பகவானின் இந்த குரல் கேட்டு வாசல் பக்கம் ஓடி வந்து அந்த யோகி துளசிதாசனின் கால்களில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார் அர்ச்சகர். இந்த கதை கேரள குருவாயூரப்பன் கோவிலில் நடந்த உண்மை சம்பவம் ஆகும்.